வணக்கம். இது கதினாஸ்ரீ ஊர்காலன் சேனல். பேசுகிறேன் நான் உங்கள் கீதாஸ்ரீ ஊர்காலன். இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, மகிழ்ச்சியாக இருக்கணும், நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு கடன் இல்லாமல் இருக்கணும். நம்மளோட கடன் தொகை எவ்வளோ அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வருஷத்துக்குள்ளே நம்மளால் எவ்வளோ தொகையை கடனை அடைக்க முடியும் அப்படின்றத பாருங்கள். எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனால் செலவு எவ்வளோ போகுது, வருமானம் எவ்வளோ மிஞ்சுது அப்படின்றத மாதத்துக்கு மனைவியாகிய நீங்கள் பிளான் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது நம்மளோட வருமானம் எவ்வளோ, சேமிப்பு எவ்வளோ, செலவு எவ்வளோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட செலவு நம்மளோட சேமிப்பு, நம்ம வங்கியில் போய் பணம் சேவ் பண்ணுறதா மட்டும்தான் இருக்கணும். அந்த மாதிரி செய்கிறப்ப நம்மளுக்கு கடன் இல்லாமல் அந்த கடன் பட்ட பொருளை நம்ம திருப்பிடலாம். அப்போ நம்மளுக்கு நிம்மதி கிடைக்கும், நம்மளோட கடனோட தொகை குறையும், நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், நம்ம குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும். நம்ம கடன்பட்டுட்டோம், நம்மளுக்கு இவ்வளோ கடன் இருக்கே அப்படின்றத நினச்சி நம்ம வருத்தப்பட தேவையே இல்லை. சம்பாதிக்கிற வயசுலையே நம்மளோட வயசு கம்மியாக இருக்கும்போதே நம்ம சேவ் பண்ணிக்கணும். சேவிங்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். லோன் பக்கம் நம்ம போகாமல் இருக்கணும்னா, மாயோன் திருப்பதியில் இருக்க பெருமாள், மயிலோன் முருக கடவுள், இவங்க 2 பேரையும் நம்ம மனதார கும்பிட்டோம்னா நம்மளுக்கு லோன் பிரச்சனையே இருக்காது. இது நிசப்தமான உண்மை. நம்மக்கிட்டேயே கேட்பாங்க, எப்படிங்க இவ்வளோ கடன்பட்டு வீடு கட்டினீங்க, இப்போ அசால்ட்டாக எல்லா கடனையும் கட்டிட்டீங்களே, என்ன தான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் சொல்லுங்கள் அவங்கக்கிட்ட, கடவுளை உங்களுக்கு பிடிச்ச கடவுள் ஹிந்துவாக இருக்கலாம், கிறிஸ்டினாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், அவங்க மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு உங்களோட முழு மனதோடு நீங்கள் கும்பிடும்போது உங்களுக்கு நீங்கள் கேட்டது எல்லாமே கிடைக்குது, நடக்குது. அதுக்கு முதல்ல நீங்கள் நம்பணும். உங்களோட கணவரை நல்லபடியாக வேலைக்கு அனுப்பணும், நல்லபடியாக உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கறணும். உங்களுக்கு மருத்துவ செலவு இல்லாமல் வீட்டில் நீங்கள் நிம்மதியாக இருக்கணும்னா நல்லபடியாக நல்லா சாமி கும்பிட்டு நல்ல மனதோட ஆரோக்கியமான உணவை சமைச்சு உங்கள் குழந்தைகளுக்கு, உங்கள் கணவருக்கு நீங்கள் கொடுங்க. அந்த மாதிரி செய்கிறப்ப உங்களுக்கு மருத்துவ செலவே இருக்காது. உங்களோட கணவர் உங்களை பாராட்டுவார். நீங்கள் வீட்டோட தலைவியாகவும் மந்திரியாகவும் இருக்கலாம். நன்றி.